டே இன் லைஃப் பார்க்கலாமா? மார்னிங் 4:15 எழுந்தாச்சு. எழுந்து குளிச்சு பெருமாளுக்கு விளக்கேற்றி, பெருமாளுக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றி பூஜை எல்லாம் பண்ணியாச்சு. பெருமாளுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான். ஒரு வாக் போக ஆரம்பிக்கணும். நான் காலங்கத்தால் எழுந்தோடனே நான் வந்து ஆக்சுவலி சுப்ரபாதம் போட்டுருவேன். சுப்ரபாதம் முடிஞ்சோடனே விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுருவேன். இது ரெண்டுமே வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை. ஸோ பெருமாளுக்கு பண்ணியாச்சு. சரி, ஒரு வாக் கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மார்னிங் டைம் வாக்கு. எனக்குள்ளே ஒரு தோண்டிகிட்டே இருக்கும், இந்த மார்னிங் வாக் போது எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாளா, அப்போ எல்லா தாட்ஸுமே வந்து தாட்ஸே இருக்காதுல்ல. நம்ம அந்த டைமில் வந்து மனசு என்னமோ ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்மளை சுற்றி எண்ணங்களே இல்லாதப்போ மனசு ஏதோ ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கெட்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் எல்லாமே இருக்கும்ல, அதெல்லாம் அமைதியாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து ஜீரகம் வாட்டர் வந்த உடனே ஒரு நல்ல ஜீரகம் வாட்டர் போட்டு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி பொங்கல், முந்திரி பருப்பு, இஞ்சி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாமே, பெருங்காயம் எல்லாமே தாளித்து கொட்டி இன்றைக்கி வந்து அருமையான பொங்கல். தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் குஜ்ஜு. இதுதான் வந்து டிஃபனு. இன்றைக்கி அருமையான டிஃபன் சாப்பிட்டு அவ்வளோதான். என்னோடய டே வந்து மார்னிங் டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. பொங்கல் எவ்வளோ கொதிக்க அப்படின்னு நெய் பார்த்தீங்களா. அவ்வளோதான், லாகின் பண்ணியாச்சு. என்னோடய ஆஃபீஸ் டைம் ஸ்டார்ட் ஆகிடும் 9 o'clock. என்னோடய லாகின் டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு என்னோடய ஒர்க் முடிகிற டைமில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி ஈவினிங் வந்து கடைக்கு போனேன். ஏன்னா நாளைக்கு தையம்மாவாசல்ல. ஸோ பூ, பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கின்னு வரத்துக்காக போனேன். நைட் டின்னர் சப்பாத்தி, தொட்டுக்க சென்னா, தொக்கு, அண்ட் தென் வந்து பொட்டேட்டோ சாலட். என்னோடய டே முடிஞ்சு போச்சு. டேட்டா பாய்.